சங்கர ஹரஹர சங்கர. மகாபரிவாளின் பக்தர்களுக்கும் மகாபரிவாளுக்கும் இருக்கின்ற ஒரு அன்பு செங்கலி என்பது மிக 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 மென்மையானது, வலிமையானது, அன்பானது. அப்படிப்பட்ட ஒரு பக்தருக்கு நிகழ்ந்த ஒரு அற்புத நிகழ்வை தான் இந்த உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். சரஸ்வதி அம்மாள் என்பவர் அந்த பக்தர். அவருடைய தாயாரின் வருடாந்திர விஜயத்திற்காக திருநெல்வேலிக்கு அவர் சென்றிருந்தார். அது அவருடைய சகோதரின் வீடு. சகோதர சகோதரிகள் எல்லாம் ஒன்றாக கூடினார்கள். அம்மாவுக்கு செலுத்துகின்ற நன்றி கடன் என்பதோடு பாசத்தை புதுப்பித்துக் கொள்ளவும் ஒரு வாய்ப்பாக அது அமைந்தது. ஒரு நாள் தாமிரபரணியில் நீராடி கொண்டிருந்தார் நம்முடைய பக்தர். திடீரென்று அவருக்கு ஒரு நினைப்பு, மகாபரிவாளுக்கு தாமிரபரணி தீர்த்தத்தை கொண்டு போய் கொடுக்கலாமே, புண்ணிய நதியின் தீர்த்தம் என்றால் மகிழ்ச்சியோடு அவர் ஏற்றுக்கொள்வாரே என்று சரஸ்வதி அம்மாள் நினைத்தார். ஒரு பாத்திர கடைக்கு சென்று ஒரு சொம்பு வாங்கி கொண்டார். ஆற்று நீரை நிரப்பி மேலே மூட செய்து சீல் வைத்து கொண்டார். அந்த சமயம் அவருடைய சித்தப்பா இந்த நிகழ்வையெல்லாம் பார்த்து கைகொட்டி சிரித்தார். இந்த தீர்த்தத்தை எப்போது மகாபரிவாளிடம் கொண்டு நீ சேர்க்க போற? அது வரைக்கும் தண்ணீர் கெடாமல் இருக்குமா? புழுக்கள் எல்லாம் நெறிய ஆரம்பித்து விடும் என்று சொன்னார். ஆனால் நம்பிக்கையோடு சரஸ்வதி அம்மாள் தண்ணீர் கெட்டு போகாது சித்தப்பா என்று சொன்னார். சரி, உன்னுடைய நம்பிக்கையை நான் ஏன் கெடுக்க வேண்டும் என்றார் அவர். ஒரு சோதனை போல அந்த சரஸ்வதி அம்மாள் எவ்வளவு தீவிரமாக விரும்பினாலும் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு பிறகுதான் மகாபரிவாள் தரிசனத்துக்கு அவரால் போக முடிந்தது. தாமிரபரணி தீர்த்தத்தை கொண்டு மடத்தில் கொடுத்தார். அவருடைய நெஞ்சில் லப் டப் தவிர இன்னொரு டும் டும் அடித்து கொண்டிருந்தது. சேவையில் ஈடுபட்டிருந்த தொண்டர் அந்த சொம்பை எடுத்து சென்று மேல்மூடியை எடுத்துவிட்டு சொம்பை ஒரு தட்டில் வைத்து சுவாமிகள் முன்னிலையில் வைத்தார். தண்ணீரில் புழு இருந்ததா என்று அந்த தொண்டரை கேட்க வேண்டும் போல அவருக்கு ஒரு தவிப்பு. ஆனால் சூழ்நிலை இடம் கொடுக்கவில்லை. பரமேஸ்வரா, என்னை காப்பாற்று என்று அனிச்சையாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். மகாபரிவாள் சொம்பு ஜலத்தில் ஒரு அரை டம்ளர் போல தன்னுடைய கமண்டலத்தில் விட்டு கொண்டார்கள். உடனே இருமுறை ஆசமனமும் செய்தார்கள். அப்பாடா, தண்ணீர் கெட்டு போயிருக்கல. அந்த சொம்பு தண்ணீரை எனக்கே பிரசாதமாக கொடுக்கும்படி உத்தரவாயிற்று. சொம்பின் மேல்முடியையும் கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தார் தொண்டர். 6 மாதமாக அதை பூஜை அறையில் வைத்திருந்தேன். அலுவலக நண்பர் வீட்டு கல்யாணத்துக்காக மறுபடியும் வீட்டுக்கு சித்தப்பா வந்திருந்தார். ஒரு நாள் நம்ம சரஸ்வதி அம்மாளின் இல்லத்தில் வந்து தங்கினார். சுவாமி மாடத்தில் அந்த சொம்பை வச்சிருக்கியே, இன்னுமா வச்சுட்டுருக்க? அட பைத்தியம், கொண்டு போய் கொட்டு, உடனே கொட்டிடு என்றார். மகாபரிவாள் பிரசாதமாக கொடுத்தது, அப்படிப்பட்ட அந்த பிரசாதத்தை போய் கொட்டுன்னு சொல்கிறீங்களே. சொம்பு தண்ணீரை பூசணைக்குரிய இடத்தில் நான் அதை வைத்திருக்கின்றேன். அது கெட்டு போகுமா? அது கெட்டே போகாது. அந்த எண்ணமே எனக்கு எழவில்லை என்றார். சமயக்கட்டிலிருந்து ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வந்தார் சித்தப்பா. சொம்பின் மூடியை நெம்பி எடுத்துவிட்டு அந்த அகலமான பாத்திரத்தில் அந்த பேசினில் கொட்டினார். பாதி தண்ணீர் பாதி புழுக்கள் என்று இருமாப்போடு சொல்லிக்கொண்டே அதை கொட்ட ஆரம்பித்தார். ஆனால் பாவம் ஜெயலட்சுமி மிகவும் தவித்து போய்விட்டார். அவர் சொன்ன மாதிரி ஆயிருக்காது என்று அவருக்கு உறுதியாக தெரிந்திருந்தாலும் ஒரு சற்று பயம் இருந்தது. சொம்பிலிருந்து சொச்சமாக அன்று காலையில்தான் துணியால் வடிகட்டி எடுத்துக்கொண்டு வந்ததை போல ஜில் என்று ஒரு புழுப்பூச்சி இல்லாமல், ஒரு புழு முட்டை கூட இல்லாமல் தண்ணீர் பேசினே நிறைத்தது. வெற்றி கழிப்பில் ஜெயலட்சுமி அம்பாள் குதிக்க ஆரம்பித்து விட்டார். சித்தப்பா, ஒன்றும் ஆச்சரியப்படாதீங்க, மகாபரிவா கைப்பட்ட தீர்த்தம் இது.
இன்னும் 6 வருஷமானாலும் இப்படியே தான் பரம சுத்தமாக இருக்கும் என்றார். பேசினில் இருந்த தண்ணீரை மறுபடியும் சொம்பில் ஊற்றிக்கொண்டிருந்த சித்தப்பாவின் முகத்தில் அலாதியான அமைதி காணப்பட்டது. உண்மையான பக்தர்களுக்கு மகாபெரிவாள் அருள் புரியும் விதமே தனிதான். அவர்கள் அந்த பக்தர்களுக்கும் மகாபெரிவாளுக்கும் இருக்கின்ற பாசப்பிணைப்பே தனிதான். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.